தற்போது நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி, மத்திய கிழக்கில் டொனால்ட் ட்ரம்பிற்கு விலை உயர்ந்த ஒரு பரிசாக ஆடம்பர ஜெட் விமானத்தை கத்தர் அளிப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கத்தர் நாட்டுக்கு செல்லும்போது அந்த நாட்டு அரச குடும்பத்தின் சார்பில் ஆடம்பர வசதிகள் கொண்ட போயிங் 747-8 ஜம்போ சொகுசு விமானம் ஒன்றை கத்தர் அரசாங்கம் விமானத்தை பரிசாக வழங்கப்படும் என தகவல்கள் தற்போது வெளியாகியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கத்தர் அரசாங்கத்தால் அமெரிக்க அதிபருக்கு வழங்கப்படுகிற இதற்கு பெயர் பறக்கும் அரண்மனை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது அது ஒரு பேலஸ், பறக்கக்கூடிய அந்த பேலஸ் பறக்கும் அரண்மனை என்று அழைக்கப்படும். இந்த சொகுசு விமானம் தற்போது உலக அளவில் பெரும் பேச்சு பொருளாக மாறியுள்ளது. ட்ரம்பின் மேற்காசிய சுற்றுப்பயணத்தில் சவுதி அரேபியா, UAE, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் கத்தருக்கு செல்வார் என்று திட்டம் வெளியானது. இத்திட்டத்தில் அவர் இஸ்ரேலை ஒதுக்கி வைத்திருக்கிறார் என்பதும் உலகின் பாதையில் இது முக்கியமான பார்வையாக எடுக்கப்பட்டது. போயிங் 747-8 கத்தர் பணத்தில் அரசாங்கத்தினுடைய நிதியில் இந்த பரிசு டொனால்ட் ட்ரம்பிற்கு வழங்கப்பட்டால் ஒரு வெளிநாட்டு அரசாங்கத்தால் அமெரிக்காவிற்கு வழங்கப்பட்ட மிகவும் விலை உயர்ந்த பரிசும், அது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய கண்ணியமாகவும் இருக்கும் என சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் தங்கள் கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இது குறித்து இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டாலும் ஏறக்குறைய இந்த செய்திகள் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுவிட்டன. அமெரிக்காவின் தரப்பில் எங்களுக்கு வழங்குவதை நாங்கள் மறுக்க முடியாது, அதை பெற்றுக்கொள்வோம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கத்தர் மற்றும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கிடையே இந்த விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை தற்போது நடக்கிறது என்றும் அமெரிக்காவுன கத்தரின் செய்தி தொடர்பாளர் அலி அல் அன்சாரி தன் கருத்தை வைத்திருக்கிறார். அப்படி என்றால் இது பரிசீலிக்கப்படுவதற்கான இதனுடைய மொத்த தொகை இந்திய மதிப்பிற்கு இந்த விமானத்தின் தொகை 4500 கோடி என்ற அளவிலே, அல்லது மிகைப்படுத்தப்படாமல் 4000 கோடி அளவில் இருக்கும் என சர்வதேச செய்திகள் சொல்கின்றது. இச்செய்தியை கத்தரின் செய்தி தொடர்பாளர் அலி அன்சாரி தெரிவித்தார். இந்த பரிசு அடுத்த வாரம் வரக்கூடிய நாளில் ட்ரம்பினுடைய கத்தர் வருகையின் போது கத்தர் அரசாங்கத்தால் அறிவிக்கப்படும் என ABC நியூஸ் குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்லாம் ரெடியாகிவிட்டது என்பதுதான் அர்த்தம். ஆக அரசல் பரசலான யூக செய்திகளுக்கு இங்கு வெளியில்லை என்பதை ABC நியூஸ், அமெரிக்கன் பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் உறுதி செய்திருக்கிறது. கத்தரை சேர்ந்த ஒரு அதிகாரி இது ட்ரம்பிற்கு தனிப்பட்ட முறையில் வழங்கப்படும் பரிசு அல்ல, இது அரசுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் என்று கூறியதாகவும் அமெரிக்கா பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் நியூஸ் தன் அறிக்கையில் தன் செய்தியினுடைய உறுதி செய்திருக்கிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பாம் பீச் விமான நிலையத்தில் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது உதவியாளர்கள் போயிங் 747-8 விமானத்தை ஆய்வு செய்தார்கள். விமானத்தின் அம்சங்களால் டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் ஈர்க்கப்பட்டதாகவும் விமானத்தின் ஆடம்பர அம்சங்களை பற்றி பெருமையாக பேசியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பறக்கும் அரண்மனை என்று குறிப்பிடப்படும் போயிங் 747-8 விமானம் ஒரு காலத்தில் கத்தர் அரசின் குடும்பத்தினராலும் பின்னர் துருக்கி அரசாங்கத்தாலும் பயன்படுத்தப்பட்டது. இந்த ஜெட் விமானத்தில் படுக்கை அறைகள், குளியல் அறைகள் உள்ளிட்ட பல்வேறு ஆடம்பர வசதிகள் உள்ளன. இப்போது இந்த விமானம் 13 வருடம் பழமையானதாகும். இந்த ஜெட் விமானம் பரிசாக வழங்கப்பட்டால் அதனை அமெரிக்க விமான நிறுவனமான L3 ஹாரிஸ் அதனை அமெரிக்காவின் இராணுவம் மற்றும் பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மாற்றி அமைக்கும் என்ற தகவல்களும் கூட தெரிவிக்கின்றன. மாற்றி அமைக்கும் பணிகள் இந்த ஆண்டுக்குள் முடிவடையும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஜெட் விமானம் முதலில் ட்ரம்பின் ஏர்ஃபோர்ஸ் 1 விமானமாக பயன்படுத்தப்படும் எனவும் எதிர்காலத்தின் அதிபரின் நூலகத்திற்கு அர்ப்பணிக்கப்படும் என்றும் கூறப்படுகின்றது. சுமார் $400 மில்லியன் மதிப்புள்ள இந்த
சொகுசு ஜெட் விமானம் கடுமையான விமர்சனங்களையும் தூண்டியிருக்கிறது. கலிபோர்னியாவை சேர்ந்த டெமோக்ராட் கட்சியினுடைய சென்டர் ஆஃப் ஷீப் சராசரி அமெரிக்கர்களுக்கு விமான பயண செலவு தொடர்ந்து அதிகரித்து வரும் வேளையில் டொனால்ட் ட்ரம்ப் $500 பில்லியன், நான் ஏற்கனவே சொன்னதை போன்று 4000 கோடிக்கு மேல் ஒரு விமான செலவை தொடர்ந்து அதிகரித்து வேளையில் $500 பில்லியன் மதிப்புள்ள பறக்கும் அரண்மனையை பரிசாக பெறுகிறார். ட்ரம்பின் ஊழல் அவரை பணக்காரராக்குகிறது, நீங்கள் மக்கள் ஏழையாகிறீர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆடம் ஷெஃபின் இந்த கருத்து, while the cost of air travels continue to go up for average Americans, Donald Trump gets $500 million air palace from the favorite emirates. Trump's corruption makes him richer, you get poorer என்ற கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். ட்ரம்பை எதிர்க்கும் குடியரசுக் கட்சியினரின் எக்ஸ் பதிவிலும் இது குறித்த விமர்சனங்கள் வெளியாகி உள்ளன. சில வாரங்களுக்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் குடும்பத்தின் நிறுவனம் கத்தரில் ஒரு சொகுசு கால்ஃப் ரிசார்ட்டை கட்டுவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. பயங்கரவாதிகளுக்கு நிதியளித்து ஆதரிக்கும் ஒரு மனநாட்சி நாடு அமெரிக்க அதிபருக்கு $400 மில்லியன் ஜெட் விமானத்தை வழங்கி அவரது நிறுவனத்தோடு ஒப்பந்தங்கள் செய்கிறதா? அப்பட்டமான ஊழல் என குரல்களும் அங்கே எதிர்க்கிறது. ஒரு வெளிநாட்டு அரசாங்கத்திடமிருந்து இவ்வளவு விலை உயர்ந்த பரிசை ஏற்றுக்கொள்வதற்கு அமெரிக்க சட்டத்தில் இடமுள்ளதா என்ற விவாதத்தில் தற்போது பேச்சு பொருளாகி வலுத்துள்ளது. இது தேசிய பாதுகாப்பு குறித்த கவலைகளையும் எழுப்புகிறது என்ற விமர்சகர்கள் கூறுகிறார்கள். எது எப்படியோ அமெரிக்கா தனது நட்பு தேசமாக கத்தரை உறுதி செய்திருக்கிறது. அது அல்லாமல் மிக முக்கியமாக சிரியாவுக்கான முக்கிய அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. ஆக மொத்தத்தில் இனி வரும் காலத்தில் இஸ்ரேல் ஒதுக்கப்பட்டாலும் அமெரிக்காவின் கையாளாக செயல்பட்டாலும் மத்திய கிழக்கில் சவுதி அரேபியாவை மையப்படுத்திய ஒரு பெரும் அதிகார மையமாக அமெரிக்கா மாறி வருவதை இந்த நிகழ்வுகள் ஏறத்தாழ முற்றிலுமாக உறுதிப்படுத்துவதாகவே அமைகிறது. செய்தி களத்திலிருந்து நன்றி.